அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றியும் வனவிலங்குகளின் நடமாட்டத்தாலும் ஒவ்வொரு நாளையும் அச்சத்துடனே கடந்து வருகிறார்கள் நீலகிரி மாவட்டம் கொடமரம் கிராம மக்கள். விடியலை எதிர்நோக்கும் அம்மக்களின் துயரக்குரல் ஒலிக்கிறது இங்கே. எங்களுக்கு ஒரு மாட்டிடம் கொடுங்க, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறத எங்களுக்கு ஒரு மாட்டெடுத்து இடம் கொடுங்க. எங்களால் அங்கே இந்த இடத்துல இருந்து எங்களால் ஜீவிக்க முடியாது. எங்களுக்கு மேலே இடம் இருந்தால் கொடுங்க. நாங்கள் ஒன்றும் இல்லாமல் நிற்கோம். நாங்கள் என் புள்ள குட்டி எல்லாமே பேரம் பேத்தி எல்லாமே அனாதையாக நின்ன மாதிரி தான் நிற்கோம். நாங்கள் இந்த இடத்துல என்ன வருது என்ன போகுதுன்னு எங்களால் தெரியாது. நாங்கள் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கோம். சுற்றிலும் பச்சை பசேல் என்று தேயிலை தோட்டம் கண்களுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு நிறைவையும் ஏற்படுத்தி தரும் இயற்கை காட்சிகள். இப்படித்தான் காட்சியளிக்கிறது நீலகிரி மாவட்டம் முள்ளிக்கூர் ஊராட்சிக்குட்பட்ட கொடமரம் கிராமம். ஆனால் அங்கு வசித்து வருபவர்களிடம் பேசினால்தான் தெரிய வருகிறது, இந்த இயற்கையெல்லாம் தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி ரகம் என்று. கொடமரம் கிராமத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்களில் சுமார் 15 குடும்பங்கள் தனியார் தேயிலை தோட்டங்கள் நடுவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனியான வீடுகள் அமைத்து வசித்து வருகின்றனர். தங்கள் உழைப்பையும் வியர்வையையும் சிந்தி இந்த மண்ணை பச்சை பசேல் என்று ஆக்கினாலும் மின்சார வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி என அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி தவித்து வருகின்றனர் இந்த மக்கள். சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதித்தவர்களை தொட்டில் கட்டித்தான் தூக்கிச் செல்கிறார்கள். உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் டோலி கட்டி தூக்கிச் செல்லும் அவலம்தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. 15-20 வீடு இருக்குதுங்க சார். அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபுட்பாத் வழியோ ஒரு தெரு விளக்கம் எதுவுமே இல்லைங்க சார். குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணுன்னா நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் ரோட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. காட்டு எருமை இந்த சிறுத்தை அதுக்கெல்லாம் இருக்குது. அதனால் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் ரோட்டில் விட்டுட்டு ரெண்டாவது அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரணுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நாங்கள் நடப்பாதையில் ஒத்தடி பாதையில் எங்களால் நடக்க முடியாது. கரடி சிறுத்தை இதுக்கெல்லாம் இருக்குதுங்க. இதனால எங்களுக்கு இந்த இருக்கிற வீடுங்களில் ஒரே இடத்துல எங்களுக்கு வீட்டு மனை வேணுங்கிற மாதிரி வேணுங்க சார். சார் கீழே அந்த தார் சாலை வந்து கொஞ்சம் குறை இருக்குதுங்க சார். எங்களுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து அது போடலைங்க சார். அதனால் ரொம்ப பிரச்சனை. எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் இங்கேருந்து மெயின் ரோடு வரைக்கும் தொட்டில் கட்டி தான் தூக்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த ரோடு வசதி கண்டிப்பாக வேணுங்க சார். ஒத்தையடி பாதையில் செல்லும் போது வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் பள்ளிகளுக்கும் சரிவர சென்று வர முடியவில்லை என்கிறார்கள் மாணவர்கள். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒத்தையடி பாதையில் தான் போகும். நிறைய நேரம் காட்டெருமெல்லாம் வழியில் நிற்கும். ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அதனால திரும்ப வீட்டுக்கே வந்துடுவோம். ஸ்கூலுக்கு கூட போக மாட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஆற்றுல வந்து அந்த வழியாக தான் வரணும். அங்கே தண்ணி நிறைய வந்து மழை அடித்து தண்ணி நிறைய வரும். அதனால ஸ்கூல் கூட வர முடியாமல் வீட்டுக்கு தான் போகணும். இங்கே காட்டெருமை கலாட்டாக இருக்கிறதுனால வந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து தான் விடணும். ரேஷன் வசதியும் இல்லாததால் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சென்று வருவதாகவும் கொடமரம் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஓட்டு கேட்டு வரும்போது எங்கள் குறைகளை தீர்ப்பதாக சொல்பவர்கள் அதன் பிறகு கண்டுகொள்வதே இல்லை என்கிறார்கள் மனக்குமுறலோடு. என்னோட பேர் ரஞ்சிதா. நாங்கள் ஒரு 40 வருஷமாக கொடமராங்கிற ஊரில் வசித்து வருகிறோம். ஒரு 20 வீடு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கரண்ட் வசதி, ஒரு சாலை வசதி, குடிதண்ணி வசதி, ரேஷன் கடை வசதி, ஒரு சமுதாய கூடம். ரேஷன் வாங்க போகணுன்னாலும் நாங்கள் 7 கிலோமீட்டர் நடந்து தான் காட்டுப்பகை வழியே நடந்து போகணும். ரேஷனை நாங்கள் அங்கேருந்து தான் தலையில் சமைந்துட்டு தான் வரணும். ஒரு பசு வசதி கூட எங்களுக்கு கிடையாது. சமுதாய கூடம் கிடையாது. ஓட்டு கேட்க வர்ற அன்னைக்கு மட்டும்தான் எங்களுக்கு கரண்ட் வசதியிலேருந்து ரோட்டு வசதி, சாலை வசதி எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போகிறதோட சரி. அப்புறம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து அவங்க பார்க்க வர்றது கிடையாது. எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி, அரசின் எவ்வித உதவியும் இன்றி வாழ்ந்து வரும் மக்களிடையே வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்பு இன்னமும் உயிர் பயத்தை அதிகரித்திருக்கிறது.
தங்களையும் சமதளத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்கி தர வேண்டும் என்கிறார்கள் கண்ணீரோடு. தண்ணி வசதி இல்லை, தெருரைட் இல்லை, கரடி வருது, புலி வருது, எல்லாமே காட்டெருமையிலேருந்து எல்லாமே வருது. எங்களால் இந்த இடத்துல இருந்து இன்னுமே வாழ முடியாது. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. கையெடுத்து கும்பிடுறத எங்களுக்கு ஒரு மாட்டை எடுத்து இடம் கொடுங்க. எங்களால் அங்கே இந்த இடத்துல இருந்து எங்களால் ஜீவிக்க முடியாது. எங்களுக்கு மேலே இடம் இருந்தால் கொடுங்க. நாங்கள் ஒன்றும் இல்லாமல் நிற்கோம். நாங்கள் என் புள்ள குட்டி எல்லாம் பேரம் பேத்தி எல்லாமே அனாதையா நின்ன மாதிரி தான் நிற்கும். நாங்கள் இந்த இடத்துல என்ன வருது என்ன போகுதுன்னு எங்களால் தெரியாது. நாங்கள் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கோம். இயற்கை சூழ் கொடமரம் கிராமத்தில் மக்கள் இன்னல் சூழ்ந்த வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வேதனை கண்ணீர் படிக்கிறார்கள். இவர்களின் வாழ்க்கையிலும் விடியலை ஏற்படுத்துமா அரசு?